தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்னா இல்ல அப்படிங்கிற மாதிரி தினமும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் தொடர்ந்து தமிழகத்துல ஏதோ ஒரு முறையில நடந்துகிட்டே தான் இருக்குங்க. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு யாரு பேசணும், திராவிட அரசாங்கத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து இல்ல தமிழகத்துல வந்து பெண்கள் ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்பா இருக்காங்க, தமிழகம் அமைதி பூங்காவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா அது பொய், அது உண்மை இல்ல அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி NARI நேஷனல் ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் 2025 ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. அந்த சர்வேல வந்து நம்ம சென்னை, அதாவது தமிழகத்திலே தலைநகரா இருக்கிற சென்னை வந்து 21வது இடத்துல இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, சென்னையில மத்த பகுதியுடைய பாதுகாப்பு எந்த அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சொல்றாரு. நான் வந்து என்ன எல்லாரும் அன்போட அப்பா அப்பான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி, உங்க வீட்டு பொண்ணுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்களோ அதே அளவு பாதுகாப்ப தமிழகத்துல இருக்கிற பெண்களுக்கும் வந்து மகளா நினைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா எல்லா தாய்மார்களுமே வந்து தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வந்துருவாளா பத்திரமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிற ஒரு அவலமான நிலையில தான் தமிழகம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. 7 மணி 8 மணிக்கு மேல பஸ் ஸ்டாப்லயோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஒரு பொண்ணு தனியா நிக்க முடியாது. அந்த அளவுக்கு ட்ரக்ஸ் ஆல்கஹால்னு சொல்லி ஏகப்பட்டது பெருத்து பெண்களுக்கு ஒரு துளி கூட பாதுகாப்பு இல்லாம ஒரு பயத்தோட அவங்க அந்த இடத்துல நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்துல நிலவிட்டு இருக்கு. சோ அப்பா, என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இதுதான், எங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுங்க. இதெல்லாம் தாண்டி மக்கள் நம்ம கிட்ட என்ன இருக்கு, அந்த ஒரு ஓட்டு தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது, அந்த ஓட்டு எதை வேணாலும் மாத்தும். உங்க வீட்டு பெண்களுக்கும் அது பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி ஒரு ஆட்சியும் அமைக்க முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.